வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி மனோஸ் கிச்சனில் முருங்கைக்கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறேன். என்னடா முருங்கைக்கீரையில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? அதாவது கலர் மாறாமல் டேஸ்ட்டாக கசப்பு இல்லாமல் முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் மரத்துலேயே முருங்கைக்கீரையும் இலசா பூவோடு பொரித்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம். இப்போ வடக்கல் வச்சுட்டேன். வடக்கல் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, நல்லாயிருக்கு கீரை பொரியல். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் உண்டுனே கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு நல்லா மென்று சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா உளுந்து போட்டுக்கலாம். நான் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டேங்க. அப்புறம் பூண்டு ஒரு 7-8 பல் நல்லா தட்டி அதையும் இதோடு சேர்த்திக்கலாங்க. அப்புறம் வரமிளகா தாளிக்கிறதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2-3 மிளகா சேர்த்திட்டேன். இப்போ இதையெல்லாம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்திக்கிங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துனா அந்த பொரியலுக்கு நல்லா இருக்கு டேஸ்ட்டாக. நல்லா அரிஞ்சு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்திட்டேன். இப்போ பாருங்கள், இதையெல்லாம் நல்லா வணக்கிடலாங்க. அதாவது கீரையெல்லாம் பொரிச்சா அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கசப்பே இருக்காதுங்க, கலரும் மாறாமல் இருக்குங்க. அதனால் கீரையெல்லாம் முருங்கைக்கீரையெல்லாம் வாங்கினீங்கன்னா உடனே செஞ்சுருங்க. அடுத்த நாளெல்லாம் வைக்கவே வேண்டாம், அது கசப்பு வந்துடும். அதுவும் இல்லாமல் உதிர்ந்து போயிருங்க. இப்போ நம்ம வீட்டில் மரம் இருக்கிறங்காட்டி பொரிச்சு அப்போவே பண்ணுறோம். இப்போ கடையிலலாம் வாங்கினா நீங்கள் அப்பப்போவே செஞ்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரையை இதோட சேர்த்திட்டேன். நல்லா கழுவி வச்சுருந்தேன். அது கொழுந்தாக இருந்ததுங்க முருங்கைக்கீரை, பார்க்குறக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அடிக்கடி முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம உணவில் சேர்த்திட்டோம்னா இரும்பு சத்து அந்த மாதிரி நிறைய முடி கொட்டுறது எத்தனையோ பிரச்சனைக்கு முருங்கைக்கீரை அவ்வளோ மருந்தாக இருக்குது நம்மளுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறங்காட்டி அடிக்கடி செய்கிறோம். நீங்கள் கடையிலையும் கூட கிடச்சதுன்னா ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க. சந்தையில் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அதாவது எண்ணெயிலேயே வணக்குங்க, தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம். எண்ணெயிலேயே வணக்குனிங்கன்னா கீரை நல்லா சுருங்கி போய் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும், அதாவது கசப்பே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு பார்க்கலாம். அதாவது கீரையெல்லாம் செய்யும்போது அடுப்பு கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. வதக்கும் போது ரொம்ப நம்ம ஹையில் வச்சுருந்தா கீரையெல்லாம் கருகிரும், கலரும் மாறிடுங்க. இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் கம்மியாகவே தான் வச்சுருந்தேன். இப்போது இது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வணங்கினதுக்கப்புறம் வேகட்டுன்னு இப்போது ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 கலக்கி விட்டுட்டுங்க, நல்லா கொஞ்சம் வேகட்டுன்னு விட்டேன். இப்போ பாருங்கள், கலரே மாறாமல் பசேன்னு இருக்குது கீரை. இப்போ கொஞ்சம் நல்லா கீரை வேகட்டுங்க. முருங்கைக்கீரை நல்லா வெந்ததுனா தான் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இல்லாட்டி வயிறு வலி அந்த மாதிரியெல்லாம் வந்துடும். நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வற்றிருச்சுங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாகவே இல்லை. நல்லா சிம்மிலேயே வச்சு வேக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம இதோட நம்ம முட்டை சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். முருங்கைக்கீரை கசப்பு சாப்பிட மாட்டோன்னெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. முட்டையை நீங்கள் இதோடு சேர்த்துனீங்கனாலும் சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுத்தமாக நல்லா சுண்டை வதக்கியாச்சுங்க, தண்ணியே இல்லை. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 முட்டையை எடுத்துட்டேன். 3 முட்டையை உடச்சி இதோட சேர்த்திக்கலாம். இப்போ கீரையெல்லாம் நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சென்டரில் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வதக்கிட்டு அப்புறம் கீரையோடு நம்ம ஒன்றா சேர்த்திக்கலாங்க. அதாவது நான் இப்போ 3 முட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் வேணுனாலும் கூட இன்னொரு முட்டையும் கூட 2 முட்டை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் கீரைக்கு தகுந்த மாதிரி 3 முட்டையை எடுத்துட்டுங்க. 3 முட்டையை ஊற்றிட்டு நல்லா சென்டர்லேயே கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுட்டு முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் கீரையோடு எல்லாம் சேர்த்தி கிளறி விட்டேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரையோட முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பீக்கங்காய் பொரியலையும் செஞ்சு பாருங்கள், முட்டை சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஏன்னா இந்த மாதிரி பொரியலெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டோங்க, கீரையாக முருங்கைக்கீரை கசப்பாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கசப்பும் இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாமே முட்டை நம்ம சென்டரில் ஊற்றினதெல்லாம் நல்ல ஒரு அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நாம் இப்போ இந்த கீரையோட எல்லாத்தையும் சேர்த்தி வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கீரை பாதி இருக்குது, முட்டை பாதி இருக்கும். அதனால் சாப்பிட்றப்ப அந்த கீரையானே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம கடைசியாக இதுக்கு தேங்காய் பூவும் கூட சேர்த்திக்கலாம். தேங்காய் பூவு, அந்த சின்ன வெங்காயம், முட்டை இதோட எல்லாம்
கீரை பொரியல் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது வந்து வெறும் சாப்பாட்லேயும் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு எதுக்கு வேணாலும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கடைசியாக தேங்காய் பூ போட்டாச்சு. நல்ல ஒரு கிளறி எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்மளது சுவையான கசப்பே இல்லாமல் முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சின்ன மாற்றம் தான் பண்ண போகிறோங்க. அதில் பூண்டு சேர்க்குறோம், முட்டை சேர்க்குறோம். அந்த மாதிரி தான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது பார்க்குறக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிடணும்னு தோணும் கீரை பார்த்தாவே. அந்த மாதிரி இருக்குங்க. நீங்களும் முருங்கைக்கீரையெல்லாம் கிடச்சா இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. நம்ம லேடிஸும் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரையெல்லாம் உணவில் எடுத்துக்கணுங்க.